நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏங்க, நான் எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அவங்கள பத்தி புரியலனா நான் சொல்லி கொடுக்கற மாதிரி அவங்க கிட்ட பேசுங்க, அது போதும். என்ன பேச சொல்ற? பவரை உங்க பேருக்கு எழுதி வைக்க சொல்லுங்க. அதுக்கு உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மனசுல எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒத்துக்கலன்னு வைங்க, அவங்க நம்மள ஏமாத்துற ஐடியால தான் இருக்காங்கன்னு அர்த்தம். நீ சொல்ற மாதிரி அண்ணன் கிட்ட பேச எனக்கு பயமா இருக்கு. இப்ப நம்ம பயந்தோன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நான் இருக்கேன்ல, நீங்க தைரியமா பேசுங்க. வா செல்லுமா. எப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. என்னது, என்னங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? ஏன்? நான் ஹாஸ்பிடல் கேண்டீன்ல சாப்பிட்டேன். நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இல்ல, நீ வேற ஏதாவது டென்ஷன்ல இருப்பேன் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. அதுவும் இல்லாம நீ அஞ்சலியை பார்க்க ஹாஸ்பிடல் போயிருப்ப. அது வரைக்கும் கார்மெண்ட்ஸை பாத்துக்கலாம்னு வந்துட்டேன். ஆமா, அஞ்சலிக்கு இப்ப எப்படி இருக்கு? உடம்பு அளவு தேறிட்டா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. மனசளவுல தேறி வர்றதுக்கு தான் கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் இல்ல செல்லுமா, நிறைய நாள் கூட ஆகலாம். ஏன்னா நடந்த சம்பவம் பாவம் அவளோட மனச அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம். ஆமாங்க, ஆனா அவளை கெடுத்த அந்த 4 பேர் மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா அவங்கள அந்த இடத்துல வச்சு கண்டம் துடமா வெட்டி போட்டுடுவேன். தாயோட வயித்துல பிறந்தவங்களா இருந்தா இப்படி ஒரு பொண்ணை சீரழிக்கணும்னு பாப்பாங்களா? செல்லுமா, அவளை தனியா விட்டுட்டு போன அவளோட லவரையும் சும்மா விடக்கூடாது. நான் அவனை சும்மா விடலையே. நேத்தே போலீஸோட அவன் வீட்டுக்கு போயிட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நேத்து அவன் வெளியூர் போறதுக்கு பார்த்தான். அவனை புடிச்சு நிறுத்தி நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்விகள் கேட்டேன். இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படிதான் பண்ணணும். அப்பதான் அவன மாதிரி ஆளுங்களுக்கு புத்தி வரும். இனிமே புத்தி வந்து என்னங்க பண்ண போறோம்? அஞ்சலிக்கு நடந்தது தானே. அவளை பார்த்து ஏகே சார் ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஒரு நல்ல மனுஷன். அவர் அப்படி இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது செல்லுமா, சில நேரத்துல ஆண்டவனுக்கு கூட விவசாயம் இல்லாம போயிடுது. எங்க இந்த பிரச்சனையில நான் அமுதாவே மறந்துட்டேங்க. அவ பாட்டுக்கு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போயிட்டா. அங்க தனியா உட்காந்துக்கிட்டு மணி அரசு டைவர்ஸ் பண்ணதே நினைச்சுக்கிட்டு இருக்க பாரு. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் தெரியல. இப்படி சொல்லி அவளை விட்டுட கூடாதுங்க. முதல்ல அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து நம்மளோட வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நாம தான் பார்க்கணும். எங்க செல்லுமா, அவளதான் வீட்டுக்கு வர சொல்லி எவ்வளவோ சொல்லிட்டோமே. அவதான் கேக்குற மாதிரியே இல்ல. என்ன யோசிக்கிற? இல்ல இப்பவே நான் அவ இருக்கிற ஹாஸ்டலுக்கு போய் உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். வேணா நானும் கூட வரட்டுமா? நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். என்னப்பா, பேசி முடிச்சிட்டீங்களா? பேசிட்டோங்க. அப்படின்னா கைது போட வேண்டியதானே?
சொல்லுங்க கேக்குறாருல. என்னடா இவ்வளவு தயங்குறீங்க? இல்லைண்ணே, எனக்கு என்னமோ நீங்கள் சொன்ன யோசனை அவ்வளோ சரின்னு படலை. என்னடா என்ன சரியா படல? ஆமாண்ணே, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்பா 2 பேரும் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பத்திரத்துல கையெழுத்து போட தயாரா தானே இருந்தீங்க? போயிட்டு வந்த பிறகு சரியா படலன்னு சொல்றீங்க. எடுத்து சொல்றதுக்கு பொம்பளைங்க இருந்தா ஆம்பளைங்க ஈஸியா கெட்டதை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. கெட்டது அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா? ஏன் வள்ளி, நாங்க இப்போ உனக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டோம்? எல்லா பவரையும் உங்க புருஷன் பேர்ல எழுதி வைக்க பாக்குறீங்களே, இது நீங்க எங்களுக்கு பண்ற கெடுதல் இல்லையா? ஏன் வள்ளி, நாங்க என்ன எங்க நல்லதுக்காக மட்டுமா சொல்றோம்? எல்லா சொத்தும் செல்லமாக்கு போயிடக்கூடாதுன்னு தானே இப்படி ஒரு ஏற்பாடு பண்றோம். உங்க ஏற்பாடு என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல பவர் உங்க பேருக்கு எழுதிப்பீங்க, அப்புறம் சொத்தையெல்லாம் உங்க பேர்ல எழுதிக்கிட்டு செல்லம்மாவை ஏமாத்தின மாதிரி எங்களையும் ஏமாத்துருவீங்க. அடிப்பாவே கவிதா, உனக்குன்னு இந்த வீட்டுல ஒரு லிமிட் இருக்கு, அத புரிஞ்சு பேசு. என் புருஷனை ஏமாத்த பார்த்தா எந்த லிமிட்டையும் தாண்டி நானும் பேசிதான் ஆகணும். மணியரசு, என்னப்பா உன் பொண்டாட்டி பேசிட்டே போறா, நீ பார்த்துட்டு பேசாமலே இருக்க? அண்ணி, அவன் சரியாக தான் பேசுகிறா. என்ன சரியா கேக்குறா? செல்லம்மா விஷயம் வேற, உங்க விஷயம் வேறப்பா. உங்களை நாங்க ஏமாத்துவோம்னு நினைக்கிறீங்களா? எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சா? அண்ணி, உங்க கேள்வியை நானும் திருப்பி கேட்கிறேன். உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லாம போச்சா? என்னடா இப்படி கேக்குற? என் தம்பிங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேற யாரடா நம்புவ? அண்ணே, அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா பவரை என் பேர்ல எழுதி வச்சிருங்க. சரிடா, சரி, தாராளமா எழுதிக்க. எனக்கு வேண்டியது இந்த சொத்து அந்த செல்லம்மா கிட்ட போயிடக்கூடாது, அவ்வளவுதான். என்னங்க பேசுறீங்க நீங்க? இந்த வீட்டுக்கு மூத்தவர் நீங்க. உங்க பேர்ல எழுதாம சோழ பேர்ல பவர் எழுதுனா அப்புறம் உங்களை எப்படி மதிப்பாங்க? பாத்தீங்களா, இதெல்லாம் சப்பக்கட்டு. இவர் பேர்ல பவர் எழுதி வச்சா உங்க திட்டம் நிறைவேறாம போயிடும், அதானே உங்க பயம்? வள்ளி, என்ன ஏதேதோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? என்னமோ திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்றியே, என்ன திட்டம் நீயே சொல்லு. கவிதாவும் நானும் தனித்தனியா சமையல் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, எல்லாத்துக்கும் நாங்க உங்ககிட்ட வந்து கையேந்து நிக்கணும், அது நடக்கல. அதனாலதான் எல்லா பவரையும் உங்க பேர்லயே எழுதிக்க பாக்குறீங்க. ஏன் வள்ளி, நீ அப்படி பேசுற? அக்கா அக்கான்னு என்கிட்ட அவ்வளவு பாசமா இருப்பியே, எல்லாத்தையும் மறந்துட்டியா? அண்ணி, கூட போறத செல்லம்மாவை மறந்துட்டோம், பெத்த அப்பாவே மறந்துட்டோம். நீங்க என்னடா உங்களை மறந்தது பெருசா சொல்றீங்க? டேய் நிறுத்துடா. எல்லாரும் பேசி எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்க. நேரடியா உங்க 2 பேர்கிட்ட கேக்குறேன்டா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சொத்தை 3 பங்கா பிரிச்சிருங்க. அதுக்கு என்னடா அவசியம் வந்துச்சு? எப்போ இந்த வீட்டில் பிரச்சனைன்னு வந்துருச்சோ அப்போவே அதுக்கு அவசியம் வந்துருச்சுங்க. மணியரசு, நீமா சொத்தை பிரிக்கணுங்கிற? ஆமாண்ணே, சொத்து பொதுவாக இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். தனித்தனியாக பிரிச்சுட்டா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போனால. ஏண்டா, இப்ப சொத்தை பிரிக்கலனாலும் மாசம் மாசம் வர பணத்துல உங்க 2 பேர் பங்கை பிரிச்சு கொடுத்துட்டு தான்டா இருக்கேன்.
பிரிச்சு கொடுக்கறீங்க. ஆனா அதை சரியா கொடுக்கறீங்கன்னு யார் கண்டா? என்ன சொல்ற? ஆமா, எங்களை விட உங்களுக்கு தான் செலவு அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் 2 குடும்பமாச்சே. ஏய், என்ன சொல்ற நீ? 2 குடும்பமா? அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பாக்குறவங்களையும் தன்னோட குடும்பமா தானே பாக்குறாரு. அதை வச்சுதான் சொன்னேன். உங்க 2வது குடும்பத்துக்கும் நீங்க அடிக்கடி பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப மாசம் மாசம் நீங்க இந்த வீட்டுக்கு வர பணத்தை 3ஆ பிரிப்பீங்களா இல்ல 4ஆ பிரிப்பீங்களான்னு யாருக்கு தெரியும்? கவிதா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீங்க சொத்த 3 பங்கா பிரிச்சு கொடுத்துட்டா நானும் இப்படி கேள்வி கேட்க போறதில்ல. நீங்களும் இப்படி கோவப்பட தேவையில்லை. என்னடி மாமாவே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? தொலைச்சிருவேன் பாரு. அக்கா, இப்ப நீங்க தான் கவிதாவை மிரட்டுறீங்க. அப்படி சொல்லுங்கக்கா. என்ன வள்ளி, அவ கூட கூட்டு சேர்ந்துட்டியா நீ? வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. வள்ளி, அக்கா என்ன ரொம்ப பாஞ்சிட்டு பாருங்க. விட்டு அடிச்சுடுங்க போல இருக்கு. அதானே, என்ன செல்லமா நினைச்சீங்களா? அடிச்சு என்னடி, துரத்துங்க. என்ன நான் சொல்றேன்? சும்மா இரு. ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இப்ப என்ன உங்களுக்கு? இந்த சொத்தை 3ஆ பிரிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்ணே. போங்க, பிரிக்கிறேன். சொல்றாருல. ஆச்சரியமா இருக்கு. என்ன பாக்குறதுக்காக ஹாஸ்டல் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்? இங்க பாரு, நீ உடனே ஹாஸ்டலை காலி பண்ணிட்டு எங்க கூட வந்து வீட்டுல தங்க. என்ன அண்ணி திடீர்னு ஹாஸ்டலை காலி பண்ண சொல்றீங்க? நீ வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப உடைஞ்சு போயிருக்க, அது எனக்கு தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பொய் சொல்லாத. நீ என்ன மனநிலையில இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீங்க தனியா இருக்க வேண்டாம். நீ என் கூட வந்து வீட்டுல இரு, அப்பதான் உன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்ல அண்ணி, எனக்கு இங்க இருந்தாதான் படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இங்க இருக்கிறத விட வீட்டுல வந்து நிம்மதியா படிக்க முடியாதா? நீ வர தயங்குறதுக்கு உண்மையான காரணம் வேற ஏதோ இருக்கு. ஏன் என் கூட வந்து இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? உங்க கூட எல்லாம் வந்து இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. என்ன, என் கூட வந்து இருக்கிறதுக்கு உன்னை யாரு தடுத்தா? வெளியில இருந்து யாரும் தடுக்கல. நான் தான் ராசி இல்லாதவளாச்சே. வேண்டாம் அண்ணி, என்னோட மோசமான ராசி உங்களையும் பாதிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் உங்க கூட வர தயக்கமா இருக்கு. ஏய், படிச்ச பொண்ணு தானே, இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்பிக்கை இல்லாம பேசுற? நீ ராசி இல்லாதவன உனக்கு யார் சொன்னா? என்ன அண்ணி நீங்க? யாராவது சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? சின்ன வயசுல இருந்தே இந்த ராசி இல்லாதவன்னு எனக்கு தெரியுமே. பிறக்கும் போது நான் குடி சுத்தி தானே பிறந்தேன். எல்லா சொந்தத்தையும் விட்டுட்டு வெளியில யாரையாவது காதலிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா நான் சொந்த மாமா பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது என்னால சந்தோஷமா வாழ முடிஞ்சதா? கொஞ்ச நாள்லயே புருஷனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க கூட போய் இருந்தேன்.
நான் போன நேரம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா செதறி போயிட்டாங்க. ஏய் போத நிறுத்து. யதார்த்தமா நடந்ததெல்லாம் உன்னால நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு முட்டாள்தனமா தெரியல? இல்ல அண்ணி, நீங்க என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலயும் நல்லது கெட்டது மாறி மாறி வந்துட்டு போகும். ஆனா என் வாழ்க்கையில மட்டும்தான் கெட்டது மட்டுமே மாறாம வந்துகிட்டு இருக்கு. என்னமோ உன் வாழ்க்கையில மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசுற. உன்னை விட 10 மடங்கு பிரச்சனை பார்த்தவனா என்னைக்காவது நான் இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கேனா? பாரு, கீழே விழுந்துட்டா தோத்ததா அர்த்தம் கிடையாது. விழுந்ததை நினைச்சு எந்திருக்க முடியாம அப்படியே புலம்பிட்டு இருந்தா நம்ம தோத்ததா அர்த்தம். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்பி ஏந்திரிச்சு நிக்கணும். அதுதான் மனுஷி. இல்ல அண்ணி, இப்பதான் நீங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க. இந்த சமயத்துல என்னையும் கூட கொண்டு போய் வச்சுக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்? ஏய் இங்க பாரு, இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நான் என்கரேஜ் பண்றதே கிடையாது. இப்படித்தான் ஏகே சாரும் கார்மெண்ட்ஸ்ல விளக்கேத்துங்கன்னு கேட்டப்ப அப்படியே தயங்கி நின்னாரு. வற்புறுத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் ஏத்துறாரு. அதுக்காக என்ன கார்மெண்ட்ஸ் நல்ல இல்லாமையா இருக்கு? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்த முதல்ல என் கூட கிளம்பி வா. வேண்டாம் அண்ணி, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? இங்க பாரு, என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கறதா இருந்தா இப்ப என் கூட வா. இறங்குமா. இந்த வீட்டுக்குள்ள வரவே அசிங்கமா இருக்கு டாடி. மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வா. சார், அஞ்சலி, are you all right? மது, ஏதாவது சாப்பிட கொடு. அவளே போய் எடுத்து சாப்பிட சொல்லு. ஏன் நீ எடுத்து கொடுக்க மாட்டியா? மாட்டேன். என்ன இது, சின்ன விஷயம் கூட செய்யலனா எப்படி? பெரிய விஷயத்தெல்லாம் அவளே செஞ்சுக்கிறாள, அதே மாதிரி இதையும் அவளே எடுத்துக்கிட்டோம். மது, எதிரி கூட நொந்திருக்கும் போது அவனை குத்தி காட்டக்கூடாது. ஆனா நீ பெத்த புள்ள, இவ அவளை குத்தி காமிக்கிற. எனக்கு என்ன அவளை குத்தி காட்டணும்னு ஆசையா? அவளை பார்க்கும்போது வயித்தெரிச்சலா இருக்கியா? போய் போய் ஒரு பயந்தா புள்ளைய காதலிச்சிருக்காளே. மம்மி, நடந்து முடிஞ்ச விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம எவ்வளவு கவனமா இருந்தாலும் சில விஷயம் நம்மளையும் மீறி நடக்கதான் செய்யும். சரி, இனிமே நடக்க போற விஷயத்தை பத்தி யோசிப்போமே. இனிமே யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுவும் முடிஞ்சு போகல. ஒரு மனுஷன் நினைச்சா
எந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரலாம். அது அவங்கிட்ட இருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு அவகிட்ட நம்பிக்கையை உண்டாக்குற மாதிரி பேசு. அதை விட்டுட்டு நெகட்டிவா பேசி அவகிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் அடிச்சிடாத. இத பாரியா, எனக்கு மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளியில உன்னை பேச தெரியாது. இவ்வளவு போட்டாலே எனக்கு கோவமா வருது. நான் பேசாம இருக்கணும்னா இனிமே எதுக்கும் என்ன எதிர்பார்க்காம நீயே அவளை கவனிச்சுக்கோ. அஞ்சலி, நீ உள்ள போ, நான் சாப்பாடு கொண்டு வரேன். எனக்கு பசிக்கல. அப்படி சொல்லக்கூடாது. நான் சாப்பாடு கொண்டு வரேன், நீ ரூமுக்கு போ. வேண்டாம் டாடி, எனக்கு பசிக்கல. பசிக்கல, நானும் சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கு தானே வாழறோம். அஞ்சலி, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு நினைச்சாங்க. சில பேர் உன்னை பார்த்து பரிதாபப்படுவாங்க. சில பேர் பரிதாபப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. ஆனா உங்க அம்மா மாதிரி சில பேர் நேரடியாவே குத்தலா பேசுவாங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா தான் இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை கடந்து வந்தவங்க தான் பெரும்பாலும் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணுவாங்க. நான் உனக்கு எவ்வளவுதான் தைரியம் சொன்னாலும் அடிப்படையா உனக்கே உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். அப்பதான் அஞ்சலி மீண்டு வர முடியும். சரி, எதுக்கும் கவலைப்படாம சாப்பிட்ட நிம்மதியா தூங்க. சரியா? கொடுங்க டாட். சரி, நான் வரேன். ஓகே டாட். என்னையா உன் பொண்ணுகிட்ட பாசத்தை பொழிஞ்சிட்டியா? என்ன பண்றது? அம்மாக்காரி ராட்சசியா இருக்கும் போது அப்பங்காரன் நான் தானே பாசத்தை பொழியணும். இது பார், அஞ்சலி கிட்ட நீ பாசமா இருக்க வேண்டாம். ஆனா பேசி பேசி அவ மனசை நோகடிச்சு அவளுக்கு யமனா மாறிடாத. சுரேஷ். டாட். நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. அஞ்சலி ஏதாவது வேணும்னு கேட்டா நீ கொஞ்சம் பாத்துக்க. சரியா? நீங்க போங்க டாட், நான் பாத்துக்கிறேன் அஞ்சலியா. அஞ்சலியை யாராவது டார்ச்சர் பண்ணட்டும், அப்புறம் ஏன் டார்ச்சர் என்ன நான் காமிக்கிறேன். நீங்க போங்க டாட். ஏங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
ஏய் செல்மா அங்க போய் என்ன பண்ற நீ? இங்க வா, சொன்ன கேளு வா. என்னங்க நீ வான்னு சொல்றல்ல, நான் இருக்கும்போது இதெல்லாம் நீயே செய்யணும். வா. என்னங்க நீங்க சமைக்க விட மாட்டேன்றீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்திரம் கழுவ விட மாட்டேன்றீங்க. நீங்க எனக்கு உதவி செய்யறதா நினைச்சு என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறீங்க. அப்படி பார்த்தா நான் தான் சங்கடப்படணும். ஏன்னா நான் தான் வேலை செஞ்சு உன்னை காப்பாத்தணும். இங்க அப்படி இல்லையே, நீ தான் எல்லா வேலையும் தலையில தூக்கி போட்டு சுமந்துட்டு இருக்க. ஏண்டாப்பா உங்க 2 பேருக்குள்ள போட்டியா? இத பாருடா, இந்த வேலையை புருஷன் தான் செய்யணும், பொண்டாட்டி தான் செய்யணும்னு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சுமையை குறைச்சிக்கிறீங்கல்ல, அதுதானே சந்தோஷம். அதை விட்டு ஏன்டா சண்டை போடுறீங்க? ஏமா, இந்த அமுதா சாப்பிடாம எதை பறி கொடுத்த மாதிரி இருக்கா, நீ வந்து கேளுமா. வா வாடா. அமுதா தூங்கலையா? தூக்கம் வரல நீ. நாம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம புத்தி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரனா நாம சும்மாவே இருக்கக்கூடாது. பரபரன்னு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மள அறியாம நம்ம புத்தி நம்ம செய்யற வேலையிலேயே போக ஆரம்பிச்சிடும். அப்படி போயிட்டா எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் பெருசா நம்மள தொந்தரவு பண்ணாது. நீயும் அந்த மாதிரி படிப்புல முழுசா கவனம் செலுத்தணும். படிக்கிற நேரம் போக மீதி நேரம் என் கூட கார்மெண்ட்ஸ்க்கு வா. கார்மெண்ட்ஸ்ல எனக்கு ஒரு வேலையும் தெரியாது அண்ணி. நீ அக்கவுண்ட்ஸ் தானே படிச்சுட்டு இருக்க. இப்ப இருந்து கார்மெண்ட்ஸோட அக்கவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பழகு. இது பாரும்தா, எல்லாத்தையும் மனசுலயே வச்சு போட்டிக்காத. எங்க கிட்ட சகஜமா பழகு, பேசு. என்ன நான் இப்படி சொல்ற? நான் நார்மலா தான் இருக்கேன். அப்படி இருக்கிறதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா நீ எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்தா மாதிரியே இருக்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் நாங்கெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அமுதா, ஹாஸ்டலை விட இந்த வீடு உனக்கு வசதியா இருக்குமான்னு தெரியல. கார்மெண்ட்ஸ் பக்கத்துல ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கோம். கிடைச்சோன்னா அங்க மாறிடலாம். அம்மா, வீடுன்னு சொன்ன உடனேதான் ஞாபகத்துக்கே வருது. ஏகே சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேமிலியோட ஃபாரின் போயிடுறாராம். அதனால அவர் இருந்த வீட்டை யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு வாடகை விட்டலான்னு சொல்லியிருக்காராம். அதுக்கு ஏகே அவங்க கிட்ட சொல்லி நமக்காக அந்த வீட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காராம். வீடு ரொம்ப பெரிய வீடாமா. நீங்க சொல்றது பார்த்தா வாடகை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே. எனக்கும் அந்த பயம் இருந்துச்சுமா. ஆனா அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் தெரிஞ்சவங்களுக்கு விட்டுட்டு போறாங்களாம். அட்வான்ஸ் கூட வேணாம், வாடகை பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னாங்களாமா. சித்தப்பா, நீங்க சொல்றத பார்த்தா ஏகே சாரோட ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லவரா இருப்பாரு போல இருக்கு. அப்ப நாம நாளைக்கு அவரை போய் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாம். ஏன் செல்லுமா, இப்பதான் அமுதா கிட்ட வீடு வசதியா இருக்குமான்னு பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நல்ல வசதியான வீடு அமைஞ்சிருச்சு பாத்தியா. எல்லாம் உன்னுடைய ராசி தான். ஹாஸ்டல்ல போய் கூப்பிட்டப்ப நான் ராசி இல்லாதவ, உங்க வீட்டுக்கு வந்தா என்னுடைய கெட்ட நேரம் உங்களுக்கு ஒட்டிக்கொண்டு என்னென்னமோ புலம்புனா. நான் கட்டாயப்படுத்தி தான் கூட்டிட்டு வந்தேன். பாத்தியா, கடைசியில நீ வந்த நல்ல நேரம். இந்த வீடை விட ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கு. இப்போ உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு ஒத்துக்கிறியா? சரியா? சரி, மனசு போட்டு குழப்பிக்காம படுத்துங்க. தூங்க அமுதா. யாருக்கும் மூச்சு வாங்கி இருக்கு.
எல்லாரும் ஐயா ஐயா அடே வாசே சீக்கிரம் கூட்டு வரேன் வாசே சீக்கிரம் வாயா வந்துட்டேன் வாங்க சார் சீக்கிரம் சார் டாக்டர் ஃபோன் பண்ணுங்க சார் சீக்கிரம் ஹலோ ஹலோ டாக்டர் வழிவிடுங்க இந்த பக்கம் வாங்க சார் போங்க டாக்டர் என்னன்னு பாருங்க டாக்டர் வாங்க டாக்டர் பாத்தியா வாங்கய்யா ஐயா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சீக்கிரம் பாருங்க டாக்டர் சீக்கிரம் பாருங்களேன் வாங்க பாருங்க டாக்டர் பாருங்க ஐயா மேனேஜர் ஐயா சொல்லுங்க அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்ல இருக்குல்ல இருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் எல்லாத்தையும் வர சொல்லுங்க சரி ஹலோ மிஸ்டர் கடற்கரை ஆண்டிங்களா நான் தான் பேசுறேன் சொல்லுங்க சார் நான் விஸ்ராந்தி முதியோர் இல்லத்திலிருந்து பேசுறேன் சார் ஏங்க நடுராத்திரியில பேசுறது முதியோர் இல்லமா இருந்தா கூட சார் நான் உங்களை தொந்தரவு பண்றதுக்காக ஃபோன் பண்ணல சார் உங்க அப்பாவை பத்தி தகவல் சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்பா பத்தி நாங்க அவர் தானே தேடிட்டு இருக்கோம் அவர் அங்கே இருக்காரு இங்க தான் இருக்காரு அவருக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா சார் சார் பதட்டப்படாதீங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடுவாரு சரி ராமாவரம் கோத்தாரி நகரில் சார் அங்கதான் எங்க ஆசிரமம் இருக்கு உங்களுக்கு உடனே தகவல் கொடுத்தா நீங்க வந்து பாப்பீங்கன்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் நீங்க உடனே கிளம்பி வாங்க சார் நான் காலையில் வந்து பார்க்குறேன் யாருங்க இந்த நேரத்துல போன்? அப்பா முதியோர் இல்லத்துல இருக்காரா இப்பதான் போன் வந்துச்சு வாங்க போய் பேசி கூட்டு வந்துடலாம் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல்ல காலையில வரேன்னு சொல்லியிருக்கேன் காலையில போய் பார்த்துக்கலாம் நீ போய் தூங்கு ஜவுளித்துறையில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்தாங்க தேங்க்யூ எப்பா பெரிய மனுஷங்களா உங்க அப்பா எங்க இருக்காருன்னு நீங்க தேட போயிடாதீங்க அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு நேற்று ராத்திரி கூட நீங்க எங்ககிட்ட சொல்லலையே எங்க இருக்காரு முதியோர் இல்லத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு நடுராத்திரியில் தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு நேற்று ராத்திரி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு எல்லாம் காப்பாத்திட்டாங்க உடம்பு சரியில்லைன்றதுனால தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நான் எதுக்குப்பா நீங்கள் போய் பார்த்து கூப்பிட்டு வாங்க என்னங்க சொல்றீங்க நீங்களும் அவங்க கூட போயிட்டு வாங்க புரியாத மாதிரி பேசாத என் கூட தான் சண்டை போட்டு போயிருக்காருல நான் போய் பார்த்தா வருவாரா நீங்க போய் சமாதானம் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாருங்க அவரை சமாதானப்படுத்துறது முக்கியம் இல்ல சொத்தை நம்ம பேர்ல எழுதி வாங்கணும் அதான் முக்கியம் பத்திரத்துல கையெழுத்து போடுங்கப்பான்னு நானும் போய் நின்னேன்னா என் மேல இருக்க கோபத்துல கையெழுத்து போட மாட்டேன் இவங்க ஏதோ சொத்தை பிரிக்கணும்னு சொன்னாங்க எல்லாம் இவங்களே போய் கையெழுத்து வாங்க சொல்லு போங்கப்பா போய் கூப்பிட்டு வாங்க சரிண்ணே அப்பா இப்போ எந்த முதியோர் இல்லத்தில் இருக்காரு ராமாவரத்தில் கோத்தாரி நகர் விஸ்ராந்தி முதியோர் இல்லம்னு இருக்கு அங்க இருக்காரு சரிண்ணே நாங்கள் ரெடி ஆகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறோம் ஏங்க உங்க அப்பா சொத்தெல்லாம் எழுதி கொடுப்பாரா தேங்காய் கொஞ்சம் உடைச்சு கொடுங்க
இந்த வீடு நமக்கு கிடைச்சதுக்கு காரணமே ஏகே சார் தான். ஆனா அவர் இல்லாம நம்ம பாலை காய்ச்சிட்டோம். அம்மா, அவர் பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு அவரே வருத்தத்துல இருக்கார். அப்புறம் எப்படிமா அவரை கூப்பிட முடியும்? அப்படியே கூப்பிட்டாலும் அவர் சந்தோஷமா வருவாரா? யோசனை பண்ணி பாருமா. ஆமா செல்லம்மா, அவரோட வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் சரியாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அவரை லஞ்சு கூப்பிடலாம். அப்பதான் அவரும் ரிலாக்ஸ்டா வந்துட்டு போவாரு. சார் லஞ்சுக்கு கூப்பிடும்போது நான் தான் சமைப்பேன். சாப்பாடை சாப்பிட்டுட்டு உங்க 2 பேர் சமையலை விட என் சமையல் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாரு. என்ன நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நிறைய பிரச்சனை இருக்கிற சமயத்துல நம்ம வீடு மாறி வந்திருக்கோம். வீடு மாறுற நேரத்துல சிலருக்கு நல்லதா அமையும், ஒரு சிலருக்கு கெட்டதா அமையும். நமக்கு எப்படி அமைய போதோ. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? இவ்வளவு பெரிய வீடு நமக்கு குறைஞ்ச வாடகை கிடைச்சிருக்கு. அதுவே நமக்கு ஒரு நல்ல சகுனம் தானம்மா. அவன்தான் எல்லாருக்கும் பால் கொடுமா. வாங்க வாங்க. என்ன வாசு, நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு? இல்ல, இன்னைக்கு கூட்டி பெருக்கிற அம்மா வரல, அதான் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கிட்டு தொடச்சு வச்சேன். வாசு, கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கறதுக்கு நான் இன்னைக்கு புதுசா ஒரு ஆளை சேர்த்திருக்கேன். நான் சொல்றது அமுதாவதி. இனிமே இவ படிக்கிற நேரம் போக மீதி நேரம் நம்ம கூட கார்மெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு ஹெல்ப்பா இருப்பா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு மாறுதலா இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அமுதாவை அக்கௌண்ட் செக்ஷன் கூட்டிட்டு போயிடுங்க. அவ அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுனால கவர்மெண்டோட அக்கௌண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. சரிங்க, போமா. வாங்க. அக்கௌண்ட் இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, நீங்க ஃபைல்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுமான்னு பாக்குறேன். வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். வாசு, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஃபைல் கொடுங்களேன். தேங்க்ஸ். வாசு, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? இங்க வாங்க. ஒண்ணும் இல்ல, சும்மாதான். எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்தாங்க. சாரிங்க. ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாதீங்க. சாதாரணமா என் விரல் பட்டதுமே அப்படியே பதறி போய் சாரி சொல்றீங்க. உங்களுக்குள்ள என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியும் வாசு. ஹாஸ்டல்லையும் கோர்ட்லயும்
மணியரசு மாமா உங்களையும் என்னையும் சம்மந்தப்படுத்தி தப்பா பேசினாரு. அதை நினைச்சுதானே இப்படி விலகி விலகி போறீங்க? ஆமாங்க, உங்க வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேன்னு நினைக்கும் போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. எங்க தப்பா பேசினவங்களே சங்கடப்படாதப்போ நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? அவங்க அப்படி பேசுறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனே. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க நிறைய பேர் அவங்களோட தப்ப மறைக்கிறதுக்காக அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சோம்னா சிரிக்கிறதையே மறந்து போயிடுவோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு கோர்ட்ல மணியரசுகிட்ட எவ்வளவு ஆத்திரப்பட்டீங்க. நமக்கு நடந்த அவமானத்துக்கு காரணமா இருக்கிறவங்க மேல ஆத்திரப்படலாம், தட்டியும் கேட்கலாம், அதுல தப்பே இல்ல. ஆனா அவங்க சொன்னதையே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தோம்னு வைங்களேன், அதை விட முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நம்ம பழகி மத்தவங்க தப்பா நினைக்கிற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது இல்ல? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அடுத்தவங்க தப்பா பேசுவாங்கன்னு நினைச்சா ஆம்பளையும் பொம்பளையும் கடைசி வரைக்கும் தனித்தனி தீவாதான் இருக்கணும். ஏன் ஆம்பளையும் பொம்பளையும் பழகுனா அது தப்பாதான் இருக்கணுமா? அதுல நட்பு இருக்க கூடாதா? நம்ம 2 பேருமே எப்பவும் நல்ல நண்பர்களா இருப்போம். உண்மையான நட்பை யாராலையும் கொச்சப்படுத்த முடியாது. இதானே எங்க மேனேஜரை பார்க்கணும். உள்ள இருக்காரு, போங்க. போடா. இதுதான் ஆபீஸ். சார் வணக்கம் சார். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா இங்க இருக்காரு. அவர் பேரு ஆவுடையப்பன். ஆவுடையப்பனுடைய பிள்ளைங்களா நீங்க? ஏப்பா, நேத்து ராத்திரி உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணோம், இப்ப வந்து நிக்கிறீங்களே, என்னப்பா பிள்ளைங்க நீங்க? பின்னாடி அவர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு, போய் பாருங்க. ஐயா, சந்தோஷமா இருக்கு. எதுக்கு பணத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு? பாருங்க சார், நானும் வந்து உங்களுக்கு கவனிச்சிட்டு தான் இருக்கேன். எப்பவுமே வீட்டு ஞாபகமாவே இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது சார். இப்போ என்ன எடுத்துக்கங்க, இங்க வந்ததுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ஆனா உங்க வீட்டுல உங்களோட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நிறுத்தியா? அவரே வருத்தத்துல இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நோய் நோயின்னு பேசிட்டு இருக்கிறீங்க. யாரோட அவன் புரியாதவனா இருக்கிறான். நம்ம இப்படி சொன்னா தான் அவர் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்பா, இவங்க 2 பேரும் முதல்லங்கிறது போக சொல்லுங்க. யார் அவங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்களா? நல்லாவே தெரிஞ்சவங்க. நான் எங்க வரதுக்கு காரணமே இவங்கதான். ஓஹோ, இவங்க தான் உங்க பிள்ளைங்களா? பரவாயில்லையே, நல்ல தடிமாடு மாதிரி தான் வளர்த்து வச்சிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு 3 பசங்கன்னு சொன்னீங்க, 2 பேர் தான் வந்திருக்காங்க. நீ வேற, இவரை பார்க்கறதுக்கு இவங்க மட்டும் வந்தா போதும்னு நினைச்சிருப்பாங்க. ஏயா அப்படித்தானே? இவங்க ஏன் நீங்க நின்றுட்டு இருக்காங்க? இவங்க கூப்பிட்டாலும் நான் போக போறதில்ல. முதல்லங்கிறது போக சொல்லுங்க. அப்பா, அண்ணன் மேல இருக்கிற கோபத்தை எங்க மேல ஏன் காட்டுறீங்க? என்ன நீங்க 2 பேரும் யோகியன்னு நினைப்போம். உங்க அண்ணன் பேச்ச கேட்டுதான் நீங்களும் ஆட்டம் போட்டீங்க. அப்பா, டேய், நீ கூப்பிட்டா மட்டும் நான் வந்துருவேன்னு நினைக்கிறியா? நாங்க ஒன்றும் உங்களை கூப்பிட வரல. இருக்கிற சொத்துலாம் அவர் பேர்ல தான் இருக்கு. அதை எங்க பேருக்கு மாத்தி கொடுத்துட்டாருன்னா நாங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.